வைகுண்ட ஏகாதசி அன்று நாத பிரம்மம் வழங்கும் இடைவிடாத இசை நிகழ்ச்சி உங்கள் தினமலர் இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு. டிசம்பர் 25 மாலை 6 மணி முதல் டிசம்பர் 26 காலை 6 மணி வரை. கலைமாமணி வீரமணி ராஜு, அபிஷேக் ராஜு, சீர்காழி டாக்டர் சிவச்சிதம்பரம், சாய்ச்சரன், கவிதா ஸ்ரீராம், ஜெயஸ்ரீ வைத்தியநாதன், சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 12 மணி நேர நான் ஸ்டாப் இசை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். www.dinamalar.com. நமஸ்காரம். சனந்தர்ன்னு சொல்லக்கூடிய பத்மபாதரோட பூர்வாசிரம கதையில் அவருக்கு நரசிம்ம மந்திர சித்தி எப்படி அகோபிலத்தில் அவர் ஜபம் பண்ணி கிடச்சிதுன்னு பார்த்தோம். அப்போ நரசிம்ம சுவாமி அந்த வேடனுக்கு தான் தரிசனம் கொடுத்தார். ஆனால் பத்மபாதருக்கு தரிசனம் கொடுக்கல. அசரீரிய வாக்கை மட்டும் காமிச்சு உனக்கு சமயத்தில் நான் ஆவிர் பவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அது எந்த சமயம் அப்படின்னா, ஆதிசங்கரர் காசியில் வாசம் பண்ணியிருந்தார். ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர் அப்படிங்கிற பெருமை ஆச்சாரியாளுக்கு உண்டு. இந்த உபாசனா மார்க்கங்கள்லாம் தேவதைகளை அந்தந்த தேவதைகளை அவர்களும் உபாசிக்கிறார். அந்த உபாசிக்கிறதுல ஒரு சாத்வீகமான முறையில் தான் தேவர்களை உபாசிக்கணும், சாஸ்திரம் சொன்னபடி தான் உபாசிக்கணும் அப்படிங்கிறதுலாம் சரி பண்ணி கொடுத்துரு. அதுக்கு முன்னால் பல வாமாச்சாரங்கள் அப்படின்னு பல அனாச்சாரங்கள்லாம் உபாசனையில் இருந்தது. அதில் காபாலிகர்கள் அப்படின்னு ஒரு உபாசகர்கள். அந்த காபாலிகர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னு, சுடுகாட்டில் போய் ஜபம் பண்ணுறது, நரமாம்சத்தில் சாப்பிட்றது, அதெல்லாம் படைக்கிறது, இப்படி எல்லாம் வாமாச்சாரங்கள் நிறைஞ்ச ஒரு மார்க்கமாக அது இருந்தது. அப்போ என்ன பண்ணார் பகவத்பாதாள், அவளெல்லாம் கூப்பிட்டு உபதேசம் பண்ணினார். ஒரு தேவதைகளை சாத்வீகமான வழியில் தான் உபாசிக்கணும், சாஸ்திரம் சொன்ன வழியில் நல்ல விதமாக தான் பூஜையெல்லாம் பண்ண வழி, இது மாதிரிலாம் வாமாச்சாரங்கள்லாம் பண்ண வேண்டாம், தேவையில்லை அப்படின்லாம் சொல்லி அவர்களோடெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வந்தார். அதில் பல காபாலிகளும் திருந்தினா, மனசு திருந்தி சாத்வீக வழிக்கு வந்தா. ஒரு சில பேர் ரொம்ப அதில் தீவிரமாக இருக்கிறவா, அவள் இதெல்லாம் ஒத்துக்கல. அதில் பல பேர் வாதம் பண்ணி தோத்தெல்லாம் போனா. சங்கரோட வாதம் பண்ணி யாரானு ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சதா இல்லையே. அதில் ஒரு காபாலிகன், அவன் பார்த்தான், இவர் நம்மளோட இந்த காபாலிகன் இந்த மொழியை மாற்றிடுவார் போல இருக்கு, இவர் எல்லாத்தையும் ஒரு திருப்பிடுறார், தசை திருப்பிடுறார் அப்படின்னுட்டு சங்கரர் மேலே கோபம் வந்தது. கோபம் வந்து எப்படியான இவரை ஜெயிக்கணும் அப்படின்னா சங்கரர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அவனால் முடியல. அதனால் தந்திரமாக வேறு ஏதானும் பிளான் பண்ணி அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் பிளான் பண்ணி யோசனை பண்ணான், எப்படி இவரை ஜெயிக்கலாம். சங்கரரை பற்றி அவருக்கு நன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஹிருதயம், சுத்தமான ஹிருதயம், ரொம்ப சாத்வீகமான முறையை கையாளுறவர் அப்படின்லாம் தெரிஞ்சதுனால இவன் நல்லவன் மாதிரி அவர்கிட்ட வந்தான். சங்கரர்கிட்ட வந்து அவர்கிட்ட கேட்டான், உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும், எனக்கு ஒரு நான் என்னோட தெய்வமான காபாலிக தெய்வமான அதை பிரத்யட்சமாக நான் தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களோட உதவி தேவை, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சங்கரர்கிட்ட வந்து பிரார்த்திச்சான். சங்கரர் பார்த்தார், நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. இல்லை, எங்கள் காபாலிக வழிபாட்டு முறையில் நரபலி கொடுக்குற வழக்கம் உண்டு, அந்த நரபலி கொடுக்கணும். அந்த நரபலியில் ஒரு பெரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவை நரபலி கொடுக்கணும், இல்லையா அஷ்டமா சித்தி ஏற்பட்ட ஒரு பிரம்மஞானிய நரபலி கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் எங்கள் காபாலிக்கு சந்தோஷம் ஏற்படும், பிரத்யட்சமாக நான் கேட்ட வரத்தெல்லாம் கொடுப்பார், எனக்கு மந்திர சித்தி ஏற்படும் அப்படின்னா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சங்கரர் கேட்டார். உடனே அவன் சொன்னால், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான ராஜாவை நரபலி கொடுக்கணும்னு நான் போய் கேட்டேன் அப்படின்னா, ஒரு ராஜாட்ட போய் உன்னை நரபலி கொடுக்கணும் என்னோட இஷ்ட தெய்வத்துக்கு வரையான்னு கேட்டால் எந்த ராஜாவனும் வருவரா? நான் அப்படி ஒரு ராஜாட்ட போய் கேட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான், எந்தலையே முதல்ல விட்டுடுவேன். அதனால் நான் ராஜாக்களை போய் கேட்டு உன்னை எனக்கு பலி கொடுக்கறதுக்கு வான்னு கேட்க முடியாது. அதனால இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்கள் அஷ்டமா சித்தி அடைஞ்ச பெரிய பிரம்மஞானிங்கிறது தெரியும், உலக பிரசித்தம். அதனால் நீங்கள் தயவு பண்ணி இந்த நரபலிக்கு ஒத்துக்கணும், நீங்கள் இந்த தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான்.
கேட்டால் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், யாரானு இப்படி வந்து நம்மள்ட்ட கேட்டு உங்கள் உசுரை கொடுங்க, எனக்கு மந்திர சித்தி ஏற்படணும், உங்களை பலி கொடுக்குறேன் வாங்குவோன்னு சொன்னால் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், முதல்ல அவங்க எழுத்த விட்டுடுவோம். ஆனால் சங்கரர் என்ன பண்ணினார்னார், சந்தோஷப்பட்டார். உடனே அவன்ட்டு சொல்கிறார், இந்த சரீரம் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லை, லாயக்கு இல்லைன்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்பேற்பட்ட இந்த சரீரம் கூட வீணா போகிற இந்த சரீரம் கூட ஒருத்தருக்கு மந்திர சித்தி ஏற்படுறதுக்கு ஒரு பரோபகாரத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா இதை விட இந்த சரீரம் இருக்கிறதோட பேர் வேறு ஒன்றும் இல்லைப்பா. அதனால் அவசியம் உன்னோட ஆசைக்கு நான் இணங்குறேன், நீ உன்னோட இஷ்ட தெய்வத்துக்கு பலி கொடுக்கறதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது அந்த காபாலிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சங்கரர் என்ன சொன்னார், ஒரு கண்டிஷன் போட்டார். என்னோட சிஷ்யாள்லாம் இருக்கா, அவள் இதெல்லாம் ஒத்துப்பாளா என்னன்னு தெரியாது. எந்த சிஷ்யாளான்னு ஒத்துப்பாளா, நம்மளோட குருவை யாரோ கொல்ல போகிறா அப்படின்னா, கழுத்த வெட்ட போகிறான்னா எல்லா சிஷ்யாலும் வெட்டுங்கோன்னு பார்த்துட்டா இருப்பா. எல்லாருமே சேர்ந்துன்னு வெட்ட வந்தவனா கொன்னுடுவா. அதனால் சங்கரன் என்ன பண்ண, என் சிஷ்யாளுக்கெல்லாம் தெரிஞ்சா அவள் வேறு விதமாக இதில் எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலாம். அதனால் நீ என்ன பண்ணு, நான் தியானத்தில் இருக்கிறதே தனியாக இருக்கிறதே யாரும் இல்லாத போது, சிஷ்யெல்லாம் இல்லாத போது நீ வந்து என்ன பலி கொடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஆளும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போது ஒரு நாளைக்கு குகையில் இவர் தனியாக உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க. அப்போது சிஷ்யாலாம் அங்கங்கே வேலையாக இருக்கா. அதில் பத்மபாதர் கங்கையில் துணியெல்லாம் துவச்சுன்னு இருக்கார், ஆச்சாரியோட வஸ்திரம்லாம் துவச்சுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், நதியில் இருந்துன்னு இருக்கார். அப்போ இந்த காபாலிகன் வந்தான். காபாலிகன் வந்து இவர் தியானத்தில் நிஷ்டையில் இருக்கிற சங்கரோட கழுத்தை சீவரத்துக்கு வர்றான். அப்படி வாழை எடுத்து உருவின்னு அப்படி சீவரத்துக்கு வந்தானோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னர், எங்கேயோ கங்கையில் இருந்த இந்த சனந்தனர் பத்மபாதர் ஒரே ஆவேசம் வந்து ஓடி வந்தவர் நேர இந்த குகைக்குள்ளே வந்து அந்த காபாலிகனை கிழிச்சு போட்டு துவம்சம்ட்டு வதம் பண்ணிட்டு. இந்த சத்தத்தை கேட்டு நிஷ்டையில் இருந்த ஆச்சாரியர் கண்முழிச்சு பார்த்தா எய்த்தாப்புல இந்த காபாலிகன் மிருத சரீரமாக இருக்கான், உயிர் போன உடம்போட கிழிக்கப்பட்டு கிடக்கு. இரண்யகசிப கிழிச்சாப்புல கிழிச்சு போட்டிருக்கு. பார்த்தா இங்கே அப்படியே ஒரு ஆவேசத்தோட எய்த்தாப்புல பத்மபாதர் இருக்கு. இதை பார்த்தா கண்முழிச்ச சங்கருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே என்ன பண்ணார், பத்மபாதர்கிட்ட சனந்தன்கிட்ட கேட்குறார், யார் இதை பண்ணினா அப்படின்னார். தெரியல அப்படின்னு. என்ன தெரியலங்கிற உடனே ஆச்சாரியர் தன்னோட ஞான திருஷ்டினால பார்த்துட்டு சனந்தன்கிட்ட கேட்குற, உனக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசம் வாங்கிட்டுருக்கியா முன்னால் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னார். உடனே அப்போ தான் இந்த சனந்தனருக்கு ஞாபகம் வந்தது, நான் நரசிம்ம மந்திரம் உபதேசம் வாங்கிட்டேன், அதை போய் மந்திர சித்தி ஏற்படணும்னு காட்டில் தபஸ் பண்ணினேன். அப்போ ஒரு வேடன் வந்தார், இந்த கதையெல்லாம் சொன்னார். அவர் இழுத்துன்னு வந்து எய்த்தாப்பில் கொண்டு வந்து நரசிம்மரை நிறுத்தினா. ஆனால் எனக்கு தரிசனம் கிடைக்கல, குரல் மட்டும்தான் கேட்க முடிஞ்சுது. அப்போது அவர் வாக்கு கொடுத்தார், நரசிம்ம சுவாமி உனக்கு மந்திர சித்தி ஏற்பட்டு கொடுத்து, ஆனால் தக்க சமயத்தில் நான் வந்து உனக்கு எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னார், உதவி பண்ணுவேன்னு சொன்னார். அது இதுதான் போல இருக்குது அப்படின்னு. இப்போது பத்மபாதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமி சொன்ன வாக்குப்படி இந்த சமயத்தில் வந்திருக்கு. எப்படி ஒரு சமயம், அதுவும் நம்மளோட ஆச்சாரியாரோட உயிரை காப்பாற்றுற சமயத்துக்குன்னா சுவாமி வந்திருக்கு. அப்போது இந்த பத்மபாதர், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, நான் கங்கையில் ஏதோ துணியெல்லாம் துவச்சின்னு இருந்தேன், திடீர்னு எனக்கு என்னமோ பண்ணித்து ஆவேசம் வந்தாப்புல இருந்தது. நான் அங்கேருந்து எப்படி தாண்டி குச்சி இங்கே வந்தேன்னு கூட தெரியல, இந்த ஆளை எப்படி குழிச்சு போட்டேன் ஒன்றும் தெரியல. எனக்கு நான் கங்கையில் இருந்தது திடீர்னு என்னமோ உடம்பு பண்ணினது தான் தெரியும். இப்போது நீங்கள் என்னை கேட்டு ஆசுவாசப்படுத்தினதுக்கு பிறகு தான் எனக்கு பிரக்ஞை வந்திருக்கு. அப்போ பகவத்பாதால் சொன்ன, பகவான் கொடுத்த வாக்குப்படி அந்த மந்திர சித்தி ஏற்பட்டதுக்கு அடையாளமாக உனக்கு இப்போ சுவாமியே தான், நரசிம்மரே தான் உனக்குள்ளே பூந்து இப்படி ஆவிர்பவிச்சு ஆவேசமாக இதை பண்ணியிருக்கார், என்னையும் காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆதிசங்கர் பகவத்பாதால் லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம், லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம் அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணினதா சங்கரரோட சரித்திரத்தில் சொல்லப்படுறது. நமக்கு ஒரு மந்திர சித்தி ஏற்படணும் அப்படின்னால் அதை எந்த ஒரு ஸ்ரத்தையோடு
நாம நியமத்தோட கடுமையான ஒரு ஜபம் பண்ணுறோமோ உபாசிக்கிறோமோ அப்போ அந்த மந்திர சித்தி ஏற்படும். அதுவும் குரு அருள் இருந்ததுன்னா நிச்சயம் ஏற்படும். ஈஸ்வரனோட அனுகிரகம் இருந்தால் நிச்சயம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டது அது எந்த சமயத்தில் உதவி இருக்குது அப்படின்னா, இந்த பத்மபாதரோட குருவை ஒரு பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கே இவரோட அந்த மந்திர ஜபமும் மந்திர சித்தியும் உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்னால் இதை விட பெரிய பாக்கியம் உண்டா? இதுதான் பத்மபாதாச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்படுறார். நான் நரசிம்ம சுவாமியை அன்னைக்கு நேர தரிசனம் கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்படி அந்த நரசிம்ம சுவாமியோட பிரத்யக்ஷ உருவமாக இருக்கிற குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹான்னா சொல்லப்பட்டிருக்கு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிற சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கிற என்னோட ஆச்சாரியாளோட அந்த திவ்ய சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு இந்த மந்திரம் உபயோகப்பட்டிருக்கு, சித்தி ஏற்பட்டிருக்குன்னா இதை விட பாக்கியம் இல்லை அப்படின்னு பத்மபாதாச்சாரியால் சந்தோஷப்படுறார். பகவத் பாதாளும் இப்படி சமயத்தில் சுவாமியே நம்மளை சிஷ்யர்கிட்ட ஆவிர்பவிச்சு காப்பாற்றினதுனால அந்த நரசிம்ம சுவாமி மேலே கை கொடுத்து காப்பாற்று அப்படின்னு கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு தெரியுது. இது மந்திர சித்தி ஏற்பட்டதுக்கு. சரி, இப்போது சனந்தனர்னு அவரோட பூர்வாசன பேர் பத்மபாதர்னு சொன்னேன். இந்த பத்மபாதர்ங்கிறது என்ன பேர், எப்படி வந்ததுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது, காரண பேர். அது என்னங்கிறத பார்க்கலாம். கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.